டெக்னாலஜில உலகத்துக்கே பாடம் எடுக்கிற அமெரிக்காவும் ஜெர்மனியும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன்ல பேப்பர் பேலட் சிஸ்டம் பயன்படுத்துறாங்க? அவங்களுக்கு இவிஎம் செய்ய தெரியாதா என்ன? இல்ல, அதுல இருக்கிற ஆபத்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். 2009ல ஜெர்மனி உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்துச்சு. ஒரு சாதாரண குடிமகனுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர் நாலேஜ் மூலமும் இல்லாம தன்னோட ஓட்டை சரியா பதிவாகலன்னு அவனால நேரடியா வெரிஃபை பண்ண முடியலன்னா அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டமே அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்றாங்க. உலகத்துல இருக்கிற எந்த எலக்ட்ரானிக் சிஸ்டமா இருந்தாலும் ஒரு சிப் மூலமாவோ இல்ல ப்ரோக்ராமிங் மேனிபுலேஷன் மூலமாவோ லோக்கல் லெவல்ல ஆல்டர் பண்ண முடியுங்கிறது தான் உலகளாவிய சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மக்களாட்சியோட அடிப்படை தத்துவமே டிரான்ஸ்பரன்சி தான். கோடி கோடியா செலவு பண்ணி நம்ம போடுற ஓட்டு ஒரு க்ளோஸ் பாக்ஸ் அல்காரத்துக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியலனா அது எப்படி நியாயமான தேர்தல்னு சொல்ல முடியும்? சோ ஜனநாயகம் ஜெயிக்கணும்னா இந்த இவிஎம் சிஸ்டத்தெல்லாம் ஒழிச்சிட்டு மீண்டும் பேப்பர் பேலட் சிஸ்டம் கொண்டு வரதுதான் ஒரே வழி. திஸ் இஸ் நசீம். யோசிச்சு பாருங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.